மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீஸ்டார்ட் டெஸ்ட் சீரியஸ்ல டெஸ்ட் நம்பர் 14 உடைய கரெக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? இதுல என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுத்தமிழ்ல பகுதி ஆ முழு திருக்குறள் தேர்வும், கணிதத்துல கூட்டு வட்டி, பொது அறிவுல புவியியல், நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், பொது அறிவுல வேதியியல்ல அமிலங்களும் காரங்கள், உப்புக்கள், இந்த 3 டாபிக்கும் ஆசிட் பேஸ் சால்ட்ஸ் இந்த 3 டாபிக் வந்திருக்கு. அதோட நடப்பு நிகழ்வுகள்ல நம்ம அகாடமியோட மேகசின் பிப்ரவரி 2024 மேகசின், அதுல வரலாற்று நிகழ்வுகள், அரசியல், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் அமைப்பு, பொது விழிப்புணர்வு மற்றும் பொது நிர்வாகம், இதெல்லாம் உள்ளடங்கி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே, 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிபி 3 to 6ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதி அறநூற்று காலம் அப்படிங்கிறாங்க. 3ல இருந்து 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிய அறநூல் காலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கங்கள் அருகி போனதால் இதனை சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சங்கங்கள் அருகி போனதால் அதனை சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரிதான். ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்றதுதான் சரியான. சரி, அறநூல் காலம் அப்படின்னா அறநூல்கள் அதிகமா இருந்த காலத்து தான் அறநூல்கள் காலம் அப்படின்றாங்க. இது சங்கம் அறிவிய காலம் அப்படின்னு இதை சொல்றது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு இதை வரையறை பண்றாங்க. ஓகேவா? ஆனா 2 கூற்றுகளும் என்னதான் சரிதான், ஆனா சரியான விளக்கம் இல்லை. இதுக்கு இது சரியான விளக்கம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து எது அப்படின்னா நீ அப்படின்றது மட்டும்தான். இந்த நீ அப்படின்ற எழுத்து மொத்தம் திருக்குறள்ல 1705 தடவை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? 1705 நீ இருக்கு மொத்தம். இதுல ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள்ல 2 எழுத்துக்கள் இருக்கு. ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள், அது எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஞாவும் லீயும். சரியா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க, 3வது கொஸ்டின். பின்வரும் காப்பியங்களில் எது ஒன்று சமண சமயம் சாராதது? எது? பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். முதல் சமய காப்பியம் மணிமேகலை. இது என்ன சமய காப்பியம் அப்படின்னா புத்த சமய காப்பியம், பௌத்த சமய காப்பியம். சரியா? மணிமேகலை மட்டும்தான் சமண சமயம் இல்லாதது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். இப்பாடல் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா பழமொழி 400ல பாடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்று எது? இனியவை 40 வெண்பா என்னும் பாவகையால் பாடப்பட்டுள்ளது. அது சரிதான். இனியவை 40ல வெண்பா அப்படின்னு பாவகையால பாடப்பட்டுள்ளது. கடவுள் வாழ்த்து பகுதி இல்லாமல் பாடப்பட்ட முதல் இலக்கியம் என்னும் பெருமை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பகுதி இருக்கு. சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வணங்குவது இனிது என இனியவை 40ல சொல்றாங்க. அதனால இனியவை 40ல கடவுள் வாழ்த்து பகுதி இல்லாமல் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றது தவறானது. அதனால இதுல 1 மட்டும் சரியா இருக்கு. ஆன்சர் 1 மட்டும் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. வஞ்ச மனத்தான் பற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே தரும். இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னா போலி ஒழுக்கம். இது போலி ஒழுக்கம். அடுத்தது நெக்ஸ்ட். தமிழ் மொழியில் துறவரத்தை முதல் இயலாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா பழமொழி. சாரி, துறவரத்தை முதல் இயலாக கொண்டு இயற்றப்பட்டது நாலடியார்.
நாலடியார். நாலடியார வேளாண் வேதம் 4 அடி 400 திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து பாடக்கூடிய ஒரு பாடல். இதெல்லாம் இதுக்கு திருக்குறளுக்கு இணையா வைத்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? 4 அடியாரையும் 2 அடிகளோட திருக்குறளையும் சொல்றாங்க. சரியா? இது சமண முனிவர்களால் இயற்றிய நூல். அதனால் இதுல வந்து சமண முனிவர்கள் இயற்றுனதுனால துறவரத்தை வந்து முதலியலாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. நாலடியார் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றவரிடம் சென்று கேட்டு அறிய வேண்டும், ஏனெனில் அது வழுக்கிய நிலத்தில் ஊன்றுகோல் போல துணையாக நிற்கிறது அப்படின்றது இவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றவரிடம் சென்று கேட்டு அறிய வேண்டும், ஏனெனில் அது வழுக்கிய நிலத்தில் ஒரு ஊன்றுகோல் பிடிச்சு நம்ம நிக்கிறது மாதிரி கல்வி வந்து எப்படி துணையாக நிற்கிறது அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட், நலவெண்பாவில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா தவறான டேட்டா இருக்கு. 427 பாடல். சரியா? நலவெண்பாவில் மொத்தம் 427 பாடல்கள் இருக்கு. புகழேந்தி புலவர் இயற்றுனதுதான் நலவெண்பா. இதுல ஒரு 7 வெண்பாக்கள் வந்து பாயிரத்தை பத்தி சொல்லுது. பாயிரம்னா அந்த நூல் பற்றிய வரலாறு பற்றி சொல்லுது. இதுல 3 காண்டங்களை சொல்லியிருக்காங்க. சுயம்வர காண்டம். சரியா? சுயம்வர காண்டத்துல ஒரு 171 பாடல்கள் இருக்கு சுயம்வரம் காண்டத்துல. அடுத்தது கலித்தொண்ட தொடர் காண்டம். கலித்தொடர் காண்டத்துல 155 பாடல்கள் இருக்கு. களி நீங்கு காண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 94 பாடல்கள். ஒரு 7 பாடல்கள் வந்து பாயிரத்தை பத்தி சொல்லுது. மொத்தமா 427 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. சரியா? 427 பாடல்கள் நலவெண்பாவை இடம்பெற்றிருக்கு. நலவெண்பாவை இயற்றியவர் யாரு? புகழேந்தி புலவர். சீவகன் புதியதாக எங்கு கோட்டை அமைத்தான்? சீவகன் புதியதாக கோட்டை அமைத்த இடம் திருநெல்வேலி. ஓகேவா? சீரா புராணத்தின் விடமிட்ட படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மலையின் பெயர் என்ன மலை அப்படின்னு கேட்டா தெலர் மலை. என்ன மலை? தெலர் மலை. தெலர் மலையிலதான் நபியும் அபுபக்கரும் தெலர்மலை குகையில் இருக்கும் போதுதான் அந்த பாம்பு வந்து தீண்டும். அதுல அபுபக்கருடைய பாதத்தை நபிகள் வந்து அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுவாங்க, பாம்போடைய விஷத்தை நீக்கக்கூடிய அந்த பாடல் கூட இடம்பெற்றிருக்கும் சீரா புராணத்துல. அடுத்தது நெக்ஸ்ட், வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து என்னும் திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரனர். யாரு? பாரனர். ஓகேவா? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பார்த்தால் அப்படின்ட்டு சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கபிலர். ஓகேவா? உள்ளுதோறுள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாங்குடி மருதனார். இந்த மாதிரி இந்த திருக்குறளை யார் யாரெல்லாம் புகழ்ந்தார்கள் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு அது பத்தின கேள்விகள் இடம்பெறும் போதே ஈஸியா அட்டன் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. பாஞ்சாலி சபதத்தின் அழைப்பு சருக்கம் இவ்வாறு அறியப்படுகிறது. எப்படி அறியப்படுதுன்னா சூழ்ச்சி சருக்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அழைப்பு சருக்கத்தை சூழ்ச்சி சருக்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நவ்வி நாவினார் நக்கி விக்குமே என்னும் பாடல் அடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு எது அப்படின்னா இந்த நக்கின்ற வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னது, நாய். சரியா? நவ்வி நாவினார் நக்கி விக்குமே என்னும் பாடல் அடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு நாய். இது கலிங்கத்து பரணியில இடம்பெற்றிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உன்பொழுது நீராடி உண்டலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? உன்பொருளே நீராடி உண்டலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திரிகடிகம். இது திரிகடிகம். நெக்ஸ்ட் பாருங்க. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இனத்திற்பம் அப்படின்ற அதிகாரம். இனத்திற்பத்துலதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உரு பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து
உருவத்தை வச்சு யாரையும் எடப்படக்கூடாது. ஒரு பெரிய தேரைய இந்த சின்ன அச்சாணி தான் தாங்குது அப்படின்ற மாதிரி குறள்ல வள்ளுவர் என்ன பண்றாரு, உருவத்தை எல்லாமே வேண்டும் அப்படின்றத உணர்த்துறாரு. நெக்ஸ்ட், உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனி இருக்க காயை விரும்பியது போல, கனி இருக்க காய் விரும்பியது போல அப்படின்றதை அறியாமை. இது அறியாமை. சரியா? இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்களா? இனிய சொற்கள் எவ்வளவோ இருக்கும்போது இன்னாத சொற்களை பேசுறது, கனி இருந்தும் காய் விரும்புவது போல அப்படின்றது அறியாமை. அடுத்த நெக்ஸ்ட், சிறுவஞ்ச மூலத்துல உள்ள பாடலின் எண்ணிக்கை 97, ஏழாதியில 81, நான்மணிக்கடிகள் 104, முதுமொழி காஞ்சியில பாடல்கள் எண்ணிக்கை 100. இப்ப இதுக்கான ஆன்சர் 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அல்லலூர் ரலுங்கி சோரா அங்கையில் தீண்டிரன்று என்னும் பாடல் வரிகள் அங்கை என்பதன் பொருள் என்ன? சில இந்த பாடல் வரிகள்ல அங்கை அப்படின்றது பொருள் என்னன்னா உள்ளங்கை. அங்கை, உள் பிளஸ் அங்கைன்னு சொல்லி பிரிக்குவோம்ல இதா. அப்ப அங்கை அப்படின்றது என்னது? உள்ளங்கை. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப என்னும் பாடல் வரிகளில் யாருடைய சிறப்பு கண்ணகியால் பறைசாற்றப்பட்டது? யாருடைய சிறப்பு அப்படின்னா சிபி மன்னனுடைய சிறப்பு. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப சிபி மன்னனுடைய சிறப்பு. அடுத்து நெக்ஸ்ட், அந்த கவி என்பதன் பொருள் என்னன்னா கண் பார்வையற்றவர். அந்த கவி அப்படின்னா, அந்தக கவி அப்படின்னா என்னது? கண் பார்வை பெற்றவர். ஓகேவா? அந்தக கவி வீர ராகவ முதலியார் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. வீர ராகவ முதலியாருக்கு கண்ணு தெரியாது. முதலியார். சரியா? இவரா அந்தக கவி வீரராகவ முதலியார் அப்படின்ற புனப்பெயரோட அழைப்பாங்க. நெக்ஸ்ட், முறை செய்யான் பெற்ற தலைமை எதற்கு ஒப்பானது என்று திருக்கடிகம் கூறுகிறது அப்படின்னா, புதரில் விதைத்த விதை போன்றது. புதர்ல விதைக்கிற விதை போன்றது இதை முறை செய்யான் பெற்ற தலைமை அப்படின்னு திரிகடிகம் கூறுது. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் எது ஒன்று மணிமேகலை காப்பியத்திற்கான சிறப்பு பெயர் அல்ல? இல்ல, சிறப்பு பெயர் அல்லாத எதுனா நாடக காப்பியம். நாடக காப்பியம்னு அழைக்கக்கூடியது சிலப்பதிகாரம். சரியா? குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், நிறைய சிலப்பதிகாரத்துக்கு மொத்தம் நிறைய பெயர்கள், அந்த சிறப்பு பெயர்கள் இருக்கு. அது மாதிரி மணிமேகலைக்கும் சிறப்பு பெயர் நிறைய இருக்கு. அதுல அரை காப்பியம், துறவு காப்பியம், முதல் சமய காப்பியம், சீர்திருத்த காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், புரட்சி காப்பியம் அப்படின்லாம் மணிமேகலை அழைக்கிறாங்க. சரியா? யாதலும் சற்றே இடமிருந்தால் கூறீரோ, யாதலும் சற்றே இடமிருந்தால் கூறீரோ இப்பாடல் அடிகள் பயின்று வரும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தானா இது குயில் பாட்டு. குயில் பாட்டு பாரதியார் எழுதிய குயில் பாட்டு அப்படின்ற பாடல்ல ஆன்ற தமிழ் புலவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். ஆன்ற தமிழ் புலவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட், சேக்கிலாரின் பெரிய புராணம் என்பது ஒரு சேக்கிலாரின் பெரிய புராணம் ஒரு சார்பு நூல். என்ன நூல்? சார்பு நூல். அப்ப வழிநூல் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பிய. சரியா? நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி. சரியா? முதல் நூல் அப்படின்னா யாருடைய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை. சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை. இது வந்து முதல் நூல் அப்படிங்கிறாங்க. வழிநூலா நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியை சொல்றாங்க. சார்பு நூலா சேக்கிலாரின் பெரிய புராணத்தை சொல்றாங்க. நெக்ஸ்ட், அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது?
அங்கவியல் அப்படின்றது திருக்குறள்ல பொருட்பால்ல இடம்பெற்றது. பொருட்பால்ல தான் அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படின்ட்டு 3 இருக்கும். சரியா? அறத்துப்பால்ல என்னதெல்லாம் இருக்கும்? பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்லாம் அறத்துப்பால்ல இருக்கும். இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்ல என்ன இருக்கும்? கல்வியல், கற்பியல் அப்படின்ற 2 எழுதுறது இருக்கும். நெக்ஸ்ட், அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாராட்டுவது தமிழின் மரபு. சரிதான். ஆங்கிலம் பிற மொழியில் அறநூல்கள் இலக்கியமாக கருதப்படவில்லை அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா கருதப்படுது. அதனால இது தவறான கூற்று. இதுல ஏ மட்டும் சரி, ஆர் என்பது தவறு. ஏ சரி, ஆர் என்பது தவறு அப்படின்றதான் அவங்களுக்கான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட், மந்தராசல முகமது என்னும் பாடல் வரிகளில் மந்தராசலம் என குறிப்பிடப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மந்தரமலை. மந்தராசலம் அப்படின்றது மந்தர மலை. கண்ணகியின் தோற்றத்தை உடைக்க பின்வரும் எந்த உவமை ஒன்று சிலப்பதிகாரத்தில் காட்டப்படவில்லை? இதுல காட்டப்படாத உவமை எதுனா செய்யாள் அப்படின்ற உவமை. கொற்றவை, பிடாரி, பத்திரகாளி அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய உவமை. அந்த முடிவிரி கோலமா, தலைவிரி கோலமா அவங்க வந்து பாண்டிய மன்னனுக்கு எதிராக நின்று அந்த வசனம் பேசுவாங்கள, அவங்க கணவன் இறப்பிற்கு பாண்டிய மன்னன் குற்றவாளின்னு அந்த வசனத்தை பேசும்போது அவங்களுடைய தோற்றத்தை குறித்து குறிப்பிடாத பெயர்கள் எது அப்படின்னா செய்யாள் அப்படின்ற பெயர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவள்ளுவ மாலை. சரியா? செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு திருவள்ளுவரை புகழ்ந்தது திருவள்ளுவ மாலையில. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து இந்த குரல்ல இடம்பெற்ற அதிகாரம் நம்ம 16வது கொஸ்டினோட ரிப்பீட் தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இணைத்திற்பம் அப்படின்றதான் ஆன்சர். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 20 முதல் 25 வரை பொருந்திய மகளிர் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னா 20ல இருந்து 25 வரை அவங்கள வந்து என்ன பண்றாங்க, பெண்களுடைய அந்த வயது அறிவை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 20 முதல் 25 வரை உள்ள வயதை அறிவை அப்படிங்கிறாங்க. மங்கையுடைய வயது 12ல இருந்து 13 வயது வரைக்கும் மங்கை. மடந்தை வந்து 14ல இருந்து 19 வயது வரைக்கும் மடந்தை அப்படின்றாங்க. தெரிவை அப்படின்னா 26 டு 32 வயதுக்குரியவங்கள தெரிவைங்கிறாங்க. 32 வயதுக்கு மேல பேரிளம் பெண் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த நெக்ஸ்ட், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டா அர்ஜுனுடைய கூற்று. பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் பாடியிருப்பார். சரியா? அர்ஜுனுடைய கூற்று. நெக்ஸ்ட், பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் திருக்குறள் குறித்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் என்று கூறியவர் யாரு? பாரதிதாசன். இந்த மாதிரி வெள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சொல்லியவரும் பாரதிதாசன் தான். ஓகேவா? பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகணிக்க தந்து வான்புகள் தந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாம் அறிந்த புலவர்களிலே கம்மனை போல் இளங்கோவை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது பாரதியார் சொன்னார். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், சீரை தேடின் ஏரை தேடு. சீரை தேடின் ஏரை தேடு என்ற தொடர் ஔவையாரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டா கொன்றை வேந்தன் அப்படின்ற நூல்ல. இந்த நூல் கொன்றை வேந்தன். நெக்ஸ்ட், திருக்குற்றால குறவஞ்சி என்னும் இலக்கியம் பாடப்பட்ட காலம் 18ஆம் நூற்றாண்டு. சரியா? திருக்குற்றால குறவஞ்சி 18ஆம் நூற்றாண்டு திருக்கூடராசப்ப கவிராயரால பாடப்பட்ட இலக்கியம். திருவிளையாடற் புராணம் எந்த காண்டத்தில் அதிக படலங்கள் காணப்பட்டுள்ளது அப்படின்னா கூடற் காண்டத்துல. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், 14 கீழ்கணக்கு நூல்களில்
கீழ்கண்ட எது ஒன்று அகம் சார்ந்த நூல் அல்ல அப்படின்னா இனியவை 40. இனியவை 40 வந்து அறநூல்கள்ல வரும். நூல்கள் அறநூல்கள்ல வரும். ஒரே ஒரு புறநூல் இருக்கு. அந்த புறநூல் வந்து எது? ஒரே ஒரு புறநூல் பலவழி 40. பலவழி 40. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பிரகத்தன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் ஆவான்? பிரகத்தன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு இருக்காரு? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டுடைய பாட்டுடை தலைவன் தான் பிரகத்தன். கவிஞர் காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சரியா? அந்தாதி புலவர்ல வரதன். கரிய மேகம் போல மழை பெய்வது போல காளமேக புலவர் ஆற்றல் படைத்த கவி பாடுவதில் வல்லவர் என்றதுனால இவரை வந்து காளமேக புலவர் அப்படின்ற பேர்ல அவர் அமைக்கிறாங்க. சரியா? இவர் வந்து சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சிலேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னும் காளமேக புலவரை சொல்லுவாங்க. இவர் திருவரங்க கோவிலில் மடப்பள்ளியில் சமையல் பணி புரிந்தார் அப்படின்றதும் இதுல சரியான கூற்றுதான். இப்ப இதுல அந்தாதி புலவர்ன்ற தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, இரண்டாவது கூற்று சரி. அப்ப கூற்று 2 சரி. கூடும் அன்பினில் கும்பிடலே கூடும் அன்பினில் கும்பிடலே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள பக்தி இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெரிய புராணம். சைக்கிளர் எழுதிய பெரிய புராணம். கூடும் அன்பினில் கும்பிடலே. கீழ்வரும் அடிவரையறையை சரியான நூலுடன் பொருத்துக. 13 to 31 அடிகள் அப்படின்றது அகநானூறு. 3 அடி முதல் 6 அடி வந்து எது அப்படின்னா ஐங்குறுநூறு. 9 to 12 அடி வரை நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை என்னது குறுந்தொகை. இப்போ ஆன்சர் 4, 3, 1, 2 அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நச்சிரம் படார கொற்கை வேந்தே என்னும் பாடல் வரிகளில் கொற்கை வேந்தனாக அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா நெடுஞ்செழியன். கொற்கை வேந்தன் நெடுஞ்செழியன். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் இவ்வடிகளில் மாண்டார் என்பதன் பொருள் சான்றோன் அப்படின்னு அர்த்தம். மாண்டார் அப்படின்னா யாரு? சான்றோன். சிவன் என்னும் தெய்வத்தை முதன்மை தெய்வமாக கொள்ளாத நூல் எது? சிவனை முதன்மை தெய்வமாக கொள்ளாத நூல் இதுல எது அப்படின்னா பதிற்றுப்பத்து தான். தெய்வமாக கொள்ளாத நூல் பதிற்றுப்பத்து. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று திருக்குறள் பொருட்பாலில் அமைந்த இயல் அல்ல? இதுல எது வந்து பொருட்பாலில் அமைந்த இயல் அல்ல அப்படின்னா ஊழியல். இது ஊழியல். ஊழியல் வந்து எங்க வரும்? கருத்துப்பால்ல வரும். அமைச்சியல், அரசியல், ஒழிப்பியல் 3மே பொருட்பால்ல வரும். இன்பத்துப்பால்ல இது களவியல், கற்பியல் இது வந்து இன்பத்துப்பால்ல வரும். கண்டவற்றுள் எது ஒன்று திருக்குறளின் பொருட்பாலில் அமைந்த இயல் அல்ல அப்படின்னு கேட்டா ஊழியல். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். யாருடைய அவக்கள புலவராக கலிங்கத்து பரணி இயற்றிய ஜெயங்கொண்டார் விளங்கினார் கேட்டா யாரு? முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து நெக்ஸ்ட். சீரா புராணத்தில் வானவர் ஜிப்ராயில் மூலம் நபிக்கு குரான் தரப்பட்டதை விளக்கும் காண்டம் என்ன காண்டம் அப்படின்னா செம்பொருள் காண்டம். என்ன காண்டம்? செம்பொருள் காண்டம். திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 70. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 70. இன்பத்துப்பால் 25, அறத்துப்பால் 38. சரியா? அறத்துப்பால் 38. மொத்தமாக 133 அதிகாரங்கள் மொத்தம். சரியா? இவ்வுலகம் இனியது இது உள்ள வான் இனிமையுடைத்து காற்றும் இனிது தீ இனிது நிலம் இனிது பாடல் யாரால் பாடப்பட்டதுன்னா பாரதியாரால் பாடப்பட்டது.
உலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடைத்து, காற்று இனிது, தீ இனிது, நிலம் இனிது. இந்த பாடல் பாரதியாரால் பாடப்பட்டது. மாக்கள் பொருள் தருக. மாக்களுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐந்தறிவு மக்கள் அப்படின்னு பொருள். மாக்கள்னா ஐந்தறிவு மக்கள் என்று பொருள். 10 பாட்டு நூல்களில் சிறிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முல்லைப்பாட்டு 103 அதிகாரங்கள். முதுமொழி காஞ்சி 782 அதிகாரங்கள். சாரி, முதுமொழி காஞ்சி இல்ல, மதுரை காஞ்சி. சாரி, மதுரை காஞ்சி 782 அடிவரையறை. சரியா, 103 அடிவரையறை இதுக்கு, முல்லைப்பாட்டுக்கு. நெக்ஸ்ட், காலாளன். காலாளன் என்பவன் கடன்படா வாழ்பவன். இத்தொடர் நூலில் எந்த நூலில் இந்த தொடர் குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கேட்டா, திரிகடியத்துல. காலாளன் என்பவன் கடன்படா வாழ்பவன் என்று திரிகடியத்துல குறிப்பிட்டாங்க. அழகர் கிள்ளை விடுதூது இலக்கியம் எத்தனை கன்னிகளாக கொண்டுள்ளதுன்னா 239 கன்னிகள். அழகர் கிள்ளை விடுதூது பலபட்டை சொக்கநாத புலவர் பாடினது. இது 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஏற்றமிழ் இசைத்தமிழ் இரண்டும் கலந்த இலக்கியமாக அறியப்படுவது எது அப்படின்னா, குறவஞ்சி நூல். முதல் குறவஞ்சி குற்றால குறவஞ்சி. ஓகேவா, குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்ட நூல் தான் குறவஞ்சி நூல். அடுத்தது, இன்னா 40 நூலில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா 164 இன்னாத செயல்கள். இதே கொஞ்சம் வித்தியாசமா, இனியவை 40ல எத்தனை இனிய செயல்கள் சொல்லி சொன்னாங்கன்னா 124 இனிய செயல்கள். இன்னாத செயல்கள் இன்னா 40ல 164, இனியவை 40ல 124 இனிய செயல்கள். ஓகேவா. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க அமைக்கப்பட்டுள்ளதுன்னா, வேலூர்ல அக்டோபர் 2002 ஆரம்பிக்கப்பட்டது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். ஓகேவா. பின் வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்யன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புலவராற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். பெருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர் இருக்காங்க. பெருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர் கிடையாது. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் தான் யாரு? கபிலர். முடத்தாம கன்னியர். முடத்தாம கன்னியார் அப்படின்றவர்தான் பெருநாராற்றுப்படையை பாடியவர். இவருடைய பாட்டு தலைவன் யாருன்னா சோழன் கரிகால். சரியா. அடுத்து நெக்ஸ்ட், சிறுபான்றாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நரசிம்மனார். பெரும்பான்றாற்றுப்படையை பாடியவர் உருத்திரங்கண்ணனார். எல்லாமே சரியாதான் இருக்கு. இதுல பெருநாராற்றுப்படையை பாடியவர் மற்றும் முடத்தாம கன்னியார். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட், அறம்போலும் கூர்மையரேனும் அறம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் அப்படின்றதுதான் இந்த குறளுடைய ஓரறிவு மரத்துக்கு ஒப்பாக காட்டப்பட்டுள்ளவர். சரியா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒருமிடத்து உதவாது உபர்நிலம் ஊட்டியம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. ஒருமிடத்து உதவாது உபர்நிலம் ஊட்டியம் என்ற பாடலடி அமைந்துள்ள நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜியோகிராபி. வசந்தா அப்படின்னா என்னதுன்னா, வசந்த காலம் அப்படின்றது இளவேநீர் காலத்தை குறிக்கிறது. இந்த வசந்தா அப்படின்ற பெயருக்கான அர்த்தம். இப்ப பெயர் வைக்கிறாங்கல்ல, பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெயர் வைக்கிறாங்க. அந்த வசந்தா என்ற பெயர், அதுக்குரிய அர்த்தம் இளவேநீர் காலம் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்மா அப்படின்னா கோடை காலம் அப்படின்னு அர்த்தம். சரியா. வர்ஷான்னு பேர் இருக்குல்ல, அந்த வர்ஷா அப்படின்றது பருவ காலம். சரியா. சிசிரா அப்படின்னா என்னது? குளிர்காலத்தை குறிக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 அப்படின்றதான் ஆன்சர். சரியா. 4, 1, 2, 3 4th ஆப்ஷனா. அடுத்த கொஸ்டின், ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மகாகாலி உடன்படிக்கை இரு நாடுகளுக்கிடையே இடம்பெற்றது. எந்த நாடுகளுக்கு இடையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்தியா டு நேபாளம். இந்தியா நேபாளத்துக்கு இடையே நடைபெற்றது. இந்தியா நேபாள்.
இது எந்த வருஷம் அப்படின்னா பிப்ரவரி 12, 1996. ஓகேவா? பிப்ரவரி 12, 1996 மகாகாலி உடன்படிக்கை நடந்துச்சு. இந்த சாரதா அணை, டனக்பூர் தடுப்பணை மற்றும் பஞ்சேஸ்வர் திட்டம் உள்ளிட்ட மகாகாலி நதியின் ஒருங்கிணைந்த ஒப்பந்தம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கேளுங்க. அடுத்தது, which of the following soil is developed under the tropical monsoon climate? கீழ்காணும் மண் வகைகளில் எந்த மண் அயன மண்டல பருவகால நிலையில் உருவாகிறது? அயன மண்டல பருவகால உருவாகிற மண் எதுனா சரளை மண், லேட்ரேட் மண் அப்படிம்பாங்க. சரியா? இந்த மண் மட்டும். கரிசல் மண் வந்து என்ன காலநிலையில உருவாகுது அப்படின்னா அஃகான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவாகிறது. அஃகான பகுதிகளில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவாகிறது. இது ரீகர் மண் அப்படின்னு சொல்றாங்க. கரிசல் மண்ண ரீகர் மண் அப்படின்னு சொல்றாங்க. தீப்பாறைகள் மூலமா வெடிச்சுதான் இந்த கரிசல் மண் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செம்மண் அப்படின்றது பழமையான படிக பாறைகள், கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாவதுதான் இந்த செம்மண். வண்டல் மண் அப்படின்றது சிற்றோடைகள், ஆறுகள் வேகம் குறையும் பொழுது படிய வைத்ததனால் உருவாவது இந்த வண்டல் மண் அப்படின்னு சொல்றோம். அப்ப மண் வகைகளில் அயன மண்டல பருவகால நிலையில் உருவாவது லேட்ரைட் மண். இன்னொரு கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்ட்டு இருக்காங்க. புகையிலை போர்ச்சுகீசியரால் முதன்முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. சரிதான். சரியா? எந்த வருஷம்னா 1508 புகையிலை வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு முதன்முதலாக கொண்டு வரப்படுது. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது. சரிதான். ஃபர்ஸ்ட் சீனா, 2வது அமெரிக்கா, 3வதா இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் எதுனா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா 3மே கரெக்ட் தான். இல்ல தமிழ்நாட்டின் 2வது முக்கிய பணப்பயிர் வந்து புகையிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். இதுல 3மே சரியா இருக்கனால 1, 2, 3மே சரி என்பதுதான் ஆன்சர். சரியா? அடுத்து நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் எது? Which of the following tiger reserves is located in North India? எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வட இந்தியால இருக்க துத்வா மட்டும்தான். துத்வா எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டா உத்தரப்பிரதேஷ் மாநிலம். உத்தரப்பிரதேஷ். இது 1977 இந்த பார்க் வந்து கொண்டு வந்தாங்க. அதே பத்ரா அப்படின்றது கர்நாடகாங்கிறது தென்னிந்தியா தானே. அப்ப கர்நாடகா 1951 இந்த புலிகள் காப்பகம் கொண்டு வந்தாங்க. களக்காடு அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாட்டுல இருக்கு. இது எந்த வருஷம்னா 1988 கொண்டு வந்த ஒரு புலிகள் காப்பகம். நெக்ஸ்ட், பந்திப்பூர் எங்கன்னா கர்நாடகா. இது 1974 கொண்டு வந்தது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட். இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிட தீவு which is the largest river island in India? எது அப்படின்னு சொல்லி கேட்டா மஜூலி. என்ன ரிவர்? மஜூலி ஆற்றிட தீவு. இது பிரம்மபுத்திரா ரிவரில் உள்ள தீவு. பிரம்மபுத்திரா ஆற்றுல உள்ள தீவு தான் இந்த மஜுலி தீவு. பிரம்மபுத்திரா அஸ்ஸாம்ல பகுதி மஜுலி அப்படின்ற பகுதி இருக்கு. இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள முதல் தீவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவில் 2016 இந்தியாவில் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட முதல் தீவு என்ற பெருமை உடையது இந்த மஜுலி தீவு அப்படின்றாங்க. இது 352 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. 352 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட். காதர் அப்படின்றது புதிய வண்டல் மண். பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். ரீகர்னா எது? ரீகர் மண்ணா கரிசல் மண். அத வந்து என்ன சொல்றாங்க, அயன செர்னேசம் அப்படின்னு சொல்றாங்க. உசார் அப்படின்னா உவர் மண். சரியா? இதுக்கான ஆன்சர்
3-4-2-1 3-4-2-1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றில் தவறாக புரிந்துள்ள தேசிய பூங்கா எது அப்படின்னா பன்னா தேசிய பூங்கா எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. பன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. 1981 இந்தியாவின் 25வது புலிகள் காப்பகமா இந்த பன்னா புலிகள் காப்பகம்னு சொல்றாங்க, டைகர் ரிசர்வ்ஸ். இத மொத்த புலிகள் காப்பகம் இந்தியாவில் எத்தனைனா மொத்தம் 54 இந்திய புலிகள் காப்பகம். சரியா? 54 புலிகள் காப்பகத்துல இந்த 54வது புலிகள் காப்பகம் எது அப்படின்னா வீராங்கனை துர்காதேவி புலிகள் காப்பகம். வீராங்கனை துர்காதேவி புலிகள் காப்பகம். சரியா? இதான் 54வது புலிகள் காப்பகம். இந்த 54வது புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துலதான் இருக்கு. இதே மத்திய பிரதேசம் பன்னா புலிகள் காப்பகமும் இருக்கு. பால் பக்ரன் அப்படின்றது மேகாலயா, மொலேம் அப்படின்றது கோவால இருக்கு. வான்விகார் வனவிலங்கு தேசிய பூங்கா எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட். இடம்பெயர்வு விவசாயத்தை மில்ஃபா என குறிப்பிடும் நாடானது. The shifting cultivation is known as the name of மில்பா இன் எந்த நாட்டுல சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோல சொல்றாங்க. மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கால மில்பா அப்படின்ற பேர்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட். கீழ்கண்ட ஆறுகளில் எந்த ஆறு இந்தியாவில் உருவாகவில்லை? Which of the following river does not originate in India? எந்த ஆறு உருவாகலன்னா சட்லஜ் ஆறு உருவாகல. இதெல்லாம் சிறுத்தமிழ் நாகரிகத்துல உள்ள கிளை நதிகள். அந்த சிந்து நதியோட கிளை நதிகள் தான் பியாஸ், ராவி, செனாப் இதெல்லாம். சரியா? இதுல சட்லஜ் அப்படின்றது திபெத்ல உருவாகுது. எங்க? திபெத் அப்படின்றது சீனா பார்டர். சரியா? அங்கே உருவாகுது. இந்த ராவி ஹிமாச்சல பிரதேசத்துல உருவாகுது. செனாப் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. நார்த் வெஸ்ட் இந்தியா, நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான்ல உருவாகுது செனாப். பியாஸ் ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப். சரியா? ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப்ல உருவாகுது. அடுத்த நெக்ஸ்ட். இன்னொருவற்றில் எந்த வகை பாறை தோற்ற வகை காரணமாக மற்ற 3 வகைகளிலிருந்து வேறுபடுகிறது? Which of the following rocks is different from the remaining 3 on the basis of its mode of origin? எது அப்படின்னா பளிங்கு பாறை, மார்பிள். இது 3லயுமே வேறுபடுது. எதுக்காக அப்படின்னா இந்த 3மே என்னன்னா செடிமெண்டரி ராக்ஸ், படிவு பாறைகள். சரியா? 3மே இது சுண்ணாம்புக்கல், மணற்கல், களிப்பாறை. 3மே செடிமெண்டரி ராக்கா இருக்கு, படிவு பாறைகளா இருக்கு. பளிங்கு பாறை மட்டும் மெட்டாமார்பிக் ராக்கா இருக்கு, உருமாற்ற பாறையா இருக்கு. உருமாற்ற பாறை. ஓகே, மெட்டாமார்பிக். அடுத்து நெக்ஸ்ட். வைல்ட் லைஃப் சாங்சுரி ஸ்டேட் அது கொடுத்துருக்காங்க. வனவிலங்கு சரணாலயம் மாநிலம் இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சத்தியமங்கலம் அப்படின்னாலே என்னது? தமிழ்நாடு. கேதார்நாத் அப்படின்னா உத்தரகாண்ட்னு தெரியும். சரியா? இந்த பிரம்மகிரி அப்படின்றாங்க. நமக்கு பிரம்மகிரி அப்படின்றது கர்நாடகா. பாசி அப்படிம்பாங்க. இந்த பஸ்ஸி அப்படின்றது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இது பஸ்ஸி ராஜஸ்தான்ல 1988 உருவான நேஷனல் பார்க். அடுத்தது தமிழ்நாட்டுல ஈரோடு, தமிழ்நாடு சத்தியமங்கலம், ஈரோடு. இது நவம்பர் 3, 2008 உருவான நேஷனல் பார்க். கர்நாடகால பிரம்மகிரி அப்படின்றது 1974 ஜூன் 5 உருவானது. அடுத்தது கேதார்நாத் உத்தரகாண்ட்ல 1972 உருவானது. இப்ப இதோடைய ஆன்சர் என்னன்னா 3-1-2-4. என்ன ஆன்சர்? 3-1-2-4 அப்படின்றது ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட். இந்தியாவில் சிறு தொழில்கள் அதிகமாக காணப்படுவது டேஸ் தொழில்கள். The most important small scale industry in India is the
டேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி, கைத்தறி தொழில்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றுள் ஆய்ந்து எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடுக்க. லூனி ஆற்றின் நீர் பாலூற்ற அவரை சுவையாக உள்ளது. இது வரைக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் தான். இதுக்கு அடுத்தது என்னது? சால்ட் வாட்டரா இது மாறுது. சரியா? லூனி. இந்த லூனி அப்படின்ற பேரே வந்து சமஸ்கிருத வார்த்தையான லவணாவரி என்பதிலிருந்து உருவாகுனது. லவணாவரி என்பதற்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன? சால்ட் ரிவர் என்று பொருள். சரியா? சால்ட் ரிவர் என்று பொருள். ஆனா இது பாலாற்ற வரைக்கும் எப்படிதான் இருக்கு? சுவையா தான் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டரா தான் இருக்கு. இந்த ரன் ஆஃப் கட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ரன் ஆஃப் கட்ஸ் எல்லாம் என்ன ஆயிருது? சால்ட் வாட்டரா மாறி உப்பு தன்மையுடன் காணப்படுகிறது. ரெண்டுமே நமக்கு கூற்றுகள் ரெண்டுமே சரியானதுதான். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட். அதே மாதிரி இந்த ரன் ஆஃப் கட்ஸ்ல அரேபியன் சீல இருந்து என்ன செய்யுது? இது கலந்து அதோட ட்ரெயின் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. ரெட் கிராபில் பறவை எந்த காடுகளில் வாழ்கிறது? ரெட் கிராபில் பறவை ஊசிலை காடுகள்ல வளருது. சரியா? அங்கே வாழுது. ஊசிலை காடுகள்ல வாழ்கிறது ரெட் கிராபில் பறவை. நெக்ஸ்ட். விலங்கின் எலும்பிலான மண்வகை காணப்படுவது. விலங்கின எலும்புகளான மண்வகை காணப்படுவது எங்க அப்படின்னா விந்திய மலைகள், மணப்பாறைகள் மற்றும் லடாக் மாக்கல் பாறை. இந்திய மலைகளின் மணல் பாறைகள் மற்றும் லடாக் மாக்கல் பாறையில விலங்கின எலும்புகளான மண் வகைகள் காணப்படுகிறது. இது குரூப் 1 2011 கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்து நெக்ஸ்ட். விவசாயம், காடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இது மூன்றுமே முதன்மை துறையில உள்ள தொழில்கள். சுரங்கத்துறை, உற்பத்தி, மின்சாரம், எரிவாயு, குடிநீர்லாம் இடைநிலை தொழில்கள்ல வரும். வர்த்தகம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, பணிகள் துறையில வரும். நெக்ஸ்ட். அமைப்பு சாரா நிறுவனம் வரும். அமைப்பு சாரா துறையில வரும். விவசாயம், காடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு முதன்மை துறை. சுரங்க உற்பத்தி, மின்சாரம், எரிவாயு, குடிநீர் வந்து இடைநிலை துறை. தகவல் தொடர்பு, தொலைத்தொடர்பு, அதே வர்த்தகம், போக்குவரத்து இதெல்லாமே பணிகள் துறையில வரும். அமைப்பு சாரா நிறுவனங்கள், குடிமை தொழில்கள்லாம் அமைப்பு சாரா துறைகள்ல வரும். இப்ப இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்து நெக்ஸ்ட். The world's smallest land fern is discovered in. உலகில் மிகச்சிறிய தாவர வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை. இது குஜராத்தில் டாங் மாவட்டத்துல காணப்படுது. ஆல்வா ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் காட்ல ஆல்வா ஃபாரஸ்ட். ஆல்வா ஃபாரஸ்ட் இந்த இடத்துலதான் இது காணப்படுது. விரல் நக அளவிலான ஒரு தாவர வகையை வந்து என்ன பண்றாங்க? கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகச்சிறிய விரல் நக அளவுல. வேர் இஸ் த டைமண்ட் கட்டிங் இண்டஸ்ட்ரி லொகேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்க இருக்குன்னா சூரத்ல. ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல மிகப்பெரிய கட்டிடம், உலகிலேயே மிகப்பெரிய தொழில் கட்டிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவுல சூரத்ல. அதுவும் இந்த வைரம் அறுக்கும் தொழிற்சாலையில் நிறைந்த இந்த கட்டிடம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட். டெராரோசா மண் இதனுடன் தொடர்புடையது. டெராரோசா மண் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா நமக்கு சுண்ணாம்பு பாறை பிரதேசத்துடன் தொடர்புடையது. டெராரோசா மண். இந்த டெராரோசா மண் வந்து ரெட் சாயில், அதாவது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மண் வகை. ரெட் கலர்ல எதுக்காக இருக்கு அப்படின்னா இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால ரெட் கலர்ல. அடுத்து நெக்ஸ்ட். 91 கொஸ்டின். கீழ்கண்ட நீர்ம கரைசல்களில் அதிக pH மதிப்பு உடையது எது? அதிக pH மதிப்பு உடையது எது அப்படின்னு
உங்களுக்கு Na2CO3. Na2CO3 pH மதிப்பு எவ்வளவு இருக்கும்னா சோடியம் கார்பனேட் 10 to 11 இருக்கும். சரியா? KNO3 KNO3க்கு வந்து எவ்வளவுனா 7 இருக்கும். NaClக்கு 7 இருக்கும். இதெல்லாம் நியூட்ரல் சொல்யூஷன் அப்படிம்பாங்க. NaCl, KNO3 இதெல்லாம் நியூட்ரல் அப்படிம்பாங்க. இந்த ஜிங்க் குளோரைடு இது வந்து 1 pH மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும்? 1 தான் இருக்கும். இது அசிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஜிங்க் குளோரைட அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதுல அதிக pH மதிப்புடையது எது? Na2CO3 சோடியம் கார்பனேட். அடுத்து நெக்ஸ்ட் நீல சாலை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். கண்டிப்பா அமிலத்துல நனைத்தாங்கன்னா அது வந்து சிவப்பாக மாறும். அது கரெக்ட் தான். ஹைட்ரோகுளோரிக் அப்படின்றது அமிலம் தான். நெக்ஸ்ட் நீல லிட்மஸ் தாளை ஆக்சாலிக் அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். அதுவும் அமிலம் தான். ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றது உங்களுக்கு தக்காளியா ஆக்சாலிக் அமிலம் அதுல நினைத்தாலும் உங்களுக்கு எப்படிதான் மாறும்? சிவப்பாக மாறும். கரெக்ட். நீல லிட்மஸ் தாளை கந்தக அமிலத்தில் நனைத்தால் சரியா? கந்தக அமிலத்தில் நனைத்தால் அது சிவப்பாக மாறும். இந்த மாதிரி ஆய்ந்தறிதல் என்ன அப்படின்னா அது வந்து தொகுத்தறி ஆய்ந்தறிதல் அப்படிம்பாங்க. சரியா? தொகுத்தறி ஆய்ந்தறிதல் அப்படிம்பாங்க. இது குரூப் 1 2021 கேட்ட கொஸ்டின். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கெமிக்கல் நேம் ஆஃப் வினிகர் இஸ் யூஸ்டு டு பிரிசர்வேட்டிவ் இஸ் உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதன் வேதிப்பொருள் அசிட்டிக் அமிலம் CH3COOH அசிட்டிக் அமிலம். சரியா? அதாவது பென்சோயிக் அமிலமும் உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய அமிலம் தான். சரியா? இந்த ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது தேனி எறும்புகளுடைய கொடுக்கில் இருந்து தயாரிக்கக்கூடியது ஃபார்மிக் அமிலம். மாலிக் அமிலம் அப்படின்றது ஆப்பிள்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் HCl அப்படின்றது வலிமை மிகு அமிலம், இறப்பை அமிலம்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றுல சொல்லக்கூடிய அமிலம் HCl. NaOH அப்படின்றது வலிமை மிகுந்த காரம். சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்த காரம். அடுத்து நெக்ஸ்ட் CaOH ட்வைஸ். சரியா? கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வலிமை குறைந்த காரம். CH3COOH அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்றோம். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 2, 3, 4, 1 2, 3, 4, 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வலிமை மிகுந்த மின் பகுலியா இருக்கும். எலக்ட்ரோலைசிஸா இருக்கும். வலிமை மிகுந்த மின் பகுலி. ஓகேவா? எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்க. அடுத்த நெக்ஸ்ட் பின்வருவற்றில் எது இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கையாள்வதற்கான தேசிய நோடல் ஏஜென்சி? இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சைபர் கிரைம். சரியா? அதுக்கான ஒரு நோடல் ஏஜென்சி என்னதுன்னா CERT இன் அப்படின்றது. CERT இன் இது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியால கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆபரேஷன் அமிர்தத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆபரேஷன் அமிர்த் அப்படின்னு தொடங்கியுள்ள மாநிலம் கேரளா. சரியா? கேரளாவின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கட்டுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமிர்த் அப்படின்ற ஒரு ஆபரேஷன். அடுத்து நெக்ஸ்ட் நாட்டின் தூய்மையான நகரங்களில் முதலிடம் எடுத்துள்ள மாநிலம் எதுனா சத்தீஸ்கர்ல உள்ள இந்தூர் அப்படின்ற மாநிலம். சரியா? இந்தூர் இடம்தான் சத்தீஸ்கர் மாநிலத்துல இடம்பெற்றுள்ள பகுதி. அதான் மாநிலத்திலேயே மாநிலத்திலே முதலிடம் பிடித்த தூய்மையான நகரம் அப்படிங்கிறாங்க. சரியா? புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில் பகுதிக்கு தூய்மையான சிறிய நகரம் அப்படின்ற விருது வந்து வழங்கியிருக்காங்க. புதுடெல்லியில முனிசிபல் கவுன்சில் பகுதிக்கு தூய்மையான சிறிய நகரம் அப்படின்னு விருது வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்
தமிழகத்தில் தற்போது அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர் தொகுதி. இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டம். சரியா? இந்த கீழ்வேலூர் அப்படின்றது குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி. குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி கீழ்வேலூர். இது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம். ரெண்டுமே சட்டமன்ற தொகுதிகள். சரியா? நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் ஏறுதழுவுதல் அரங்கம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எதுனா கீழக்கரை, மதுரை மாவட்டம். சரியா? கீழக்கரை. இது அலங்காநல்லூர் பக்கத்துல இருக்கு. இது 67 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 63 கோடி செலவுல கலைஞருடைய பேர்ல என்ன பண்றாங்க, ஏறுதழுவுதல் அரங்கம், சரியா, அப்படின்ட்டு ஒண்ணு, ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த இடத்துல அப்படின்னா கீழக்கரை, மதுரை மாவட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி சங்க இலக்கியமான கலித்தொகையிலையும் ஏறுதழுவுதல் பற்றிய செய்திகள் வந்து கூறப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டா சொல்லலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு கரெக்ஷன் முடிஞ்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.